ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டில் ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டு தான், பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கா. அவளோட 2 குழந்தைகளோட வந்திருக்கா. என்னோட தொலைஞ்சு போன இன்னொரு குழந்தை சீக்கிரமாக கிடச்சிடணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து, தங்கச்சி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபார்ச்சூன் டெல்லர் இருப்பாங்களே அவங்கள பார்க்கறக்காக ஹீரோயின் போகிறா. குட்டி பையனும் சரிம்மா நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் எட்டி எட்டி பார்க்குறாங்க. அம்மா போயாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ திருட்டு வேலை பார்க்க போகிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 வேலைக்கு ஏற்றி வச்சு அங்கே இருக்கிற அந்த பூசாரி கிட்ட போய் பேசுகிறா. ஸோ என்னோட குழந்தை இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தை ரொம்ப பத்திரமா இருக்கணும், இருக்கிற 2 குழந்தைங்க பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா பேரு குழந்தைகளோட பேரெல்லாம் சொல்லுன்னு சொல்ல அவளும் சொல்றா. அப்பா பேர் என்னன்னே தெரியாது, ஏன்னா ஹீரோயின் யாரோ ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து பிரெக்னென்ட் ஆயிருப்பா. ஸோ அதை யோசிச்சுட்டு அவளே எப்படி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. கரெக்டா அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோவும் வரான், அவன் பாட்டியோட வரான். எவ்வளோ நாள் ஆச்சு, நான் நல்லபடியா உன் குழந்தைய பார்த்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. உனக்கு இப்ப 30 வயசாச்சு, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கல, உனக்கு ஒரு பொண்டாட்டியும் கிடைக்கல. நான் என்னதான் பண்ணுவேன், நம்ம வீட்டுக்கு வாரிசே இருக்காது போல இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வர, ஹீரோ வந்து ஏமா கவலைப்படுறீங்கன்னு, போடா உன்கிட்ட பேசவே பிடிக்கல, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா பாட்டி போறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க 2 பேரும் அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஏறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்துட்டாங்க. சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க, ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எப்படியாவது என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், வாரிசு வேணும்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்க 2 பேரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஐ, எனக்கு சாமியே கொடுத்துருச்சு 2 பேருன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. சாமி கொடுத்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஹாய் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள அங்கேருந்து ஹீரோயின் வரா. ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போக, பாய் பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் பாட்டிக்கு கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல என் பேரனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அவங்க குடிச்சிட்டு போன அந்த ஜூஸ் டப்பா இருக்கு, இதை எடுத்துட்டு சீக்கிரமா போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு, ஏன்னா அந்த குட்டி பையனை பார்க்கறக்கு அப்படியே என்னோட பேரன் மாதிரியே இருக்கான்னு சொல்ல, சரி ஓகேன்னு அங்க இருந்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த பக்கம் தான் காரு கிராஷ் ஆகி போகுது. அங்க இருக்க ஃபுட்டை பார்த்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு சொல்லி குழந்தைங்க 2 பேரும் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பே பண்ணலான்னு போக அவளுக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது. செமஸ்டர் ஃபீஸ் இன்னும் நீங்க கட்டவே இல்லை குழந்தைகளுக்கு, ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோன்னு சொல்ல, நான் சீக்கிரமா பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்றா. என்னம்மா இது வாங்கினா சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்க, இதோ பே பண்றேன்னு சொல்லி போறா. ஒன்றும் தேவையில்லம்மா, எங்க கிட்ட இந்த பன் இருக்கு, இதையே நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம், நீங்க வாங்கம்மா போலாம், இது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும், இதை சாப்பிட்டா அப்படியே இப்ப சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி 2 பேரும் சாப்பிட்றாங்க. அம்மாக்கு இது பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் பால் எடுத்து அப்படியே தட்டி விட அந்த இடத்துல கரெக்டா இருக்கிற நம்ம குட்டி பாப்பா மேல பட்டுருச்சு. அங்கிருந்து அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு வரான், சாரின்னு சொல்லிட்டு. கூட இன்னொருத்தி வரா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரூடா இருக்கா. என்ன உனக்கு பணம் வேணுமா, இந்த மாதிரி பணம் வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. பால் பட்ட உடனே அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டு அவ கையில அடிபட்டுருச்சா, ஓவரா சொல்றேன்னு சொல்ல, இந்த பொண்ணு கிட்ட காசு இல்ல, இந்த மாதிரி காசு வாங்குறதுக்கு தான் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்றான்னு சாப்பாடு ஓனர் சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க, ஆனா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த குழந்தைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் அமைதியா நின்றுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, என் குழந்தைக்கு கையில அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல, ஓ அப்படியா, பணம் வேணுமா, பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. இவ பேரு லின்னு, இவ ரொம்ப திமிரா இருக்கா. ஒழுங்கா என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவ போயிட்டா. ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, காசு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல போய் உனக்கு பாத்துக்கலாம், சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர, சேம் டைம் அதே ஹாஸ்பிட்டல்ல இங்க பார்த்தா நம்ம பாட்டி இருக்காங்க. ஹீரோ என்னாச்சு பாட்டின்னு சொல்லி வர, டக்குனு முடிய பிடிச்சி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்க, டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கன்ஃபார்மே ஆயிடுச்சு. டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ப நான் கோயில்ல பார்த்த 2 குழந்தைகள் ஒன்னோடுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க பாட்டி. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சேம் டைம் அடுத்து இங்க குட்டி பாப்பா ஹாஸ்பிட்டல்ல காட்டலான்னு வந்திருக்க, கையில லைட்டா அடிபட்டிருக்கும். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வேற பார்க்க வேண்டியது இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த பாப்பாக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கும் புரியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே வர, என்னாச்சுமா எனக்குன்னு சொல்லி பாப்பா கேட்குறா. உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ ரொம்ப நல்லா இருக்க, உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் நான் வாங்கி தரேன், சரியா வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃபைலை வாங்கி பார்க்க, டிஎன்ஏ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவனுக்கே ஷாக்காக இருக்கு. உனக்கு 2 குழந்தை இருக்குடா, எனக்கு ஹாப்பியாக இருக்குடா, உனக்கு 2 குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே பாட்டி ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்க்க அங்கே பார்த்தா 2 குழந்தைகளை கூப்பிட்டு ஹீரோயின் போகிறா. இங்கே பாரு, இங்கே பாரு, அதுதான் உன் குழந்தைன்னு சொல்ல, ஒரு குட்டி
ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ ஒரு பார்க்கு போயிருப்பான். அவனுக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜி. எந்த பொண்ணு கூடயும் அவன் ஒன்றா இருந்ததே இல்லை. அவன் ஒரு புத்திஸ்டா ஆகணும்னு ஆசை போல இருக்கு. ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்க, நான் சாமியாரா போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒழுங்கா இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னு சொல்ல, ட்ரிங்க்ஸை குடிச்சா போதுமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். அதில் ஏதோ கலந்துருக்கும் போல இருக்கு. ஹீரோக்கு அது தெரியல. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்டு தான் இவனுக்காக கொடுத்துருப்பான். உனக்காக ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ போய் பாரு, இந்த ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, அவனும் கரெக்டாக அந்த ரூமுக்கு மெல்ல மெல்ல வரான். ஸோ கான்சியஸ் இல்லாமல் அவன் வந்திருப்பான். ஸோ 2 ரூம் பக்கத்தில் இருக்க அவனுக்கு கண்ணு தெரியவே இல்லை. இந்த ரூமா அந்த ரூமான்னு யோசிச்சுட்டு எப்படியோ ஒரு ரூம் கதவை தட்ட கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் கூட தான் அவன் ஒன்றா இருந்திருப்பான். ஆனால் ஹீரோயினோட பேசி இவனுக்கு டோட்டலாக மறந்து போயிருக்கும். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்றா இருந்த பொண்ணு அவளா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அங்கே பாடுறா அதான் உன் குழந்தை, சீக்கிரம் போய் பாருன்னு சொல்ல வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறான் ஹீரோ. அங்கே பார்த்தா வேற ஒரு குழந்தை, தெரியாமல் மாற்றி பார்த்துட்டான் போல இருக்கு. அந்த மாயும் என் குழந்தைய திருடாதீங்கன்னு சொல்லி பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் பாட்டி ஒன்று சொல்றாங்க, நீ சின்ன வயசுல இப்படிதான் இருப்ப, இப்ப கூட அந்த குழந்தை பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கும். ஸோ இந்த போட்டோவை நம்ம எல்லா இடத்துலயும் ஒட்டலாம். யாராவது அந்த குழந்தைய பார்த்தா நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரு தெருவா ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கேயோ ஒட்டுறாங்க. மரம், ட்ரெயின்னு போற வழி வர்ற வழியெல்லாம் ஒட்டுறாங்க. போற குழந்தைகள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி அங்க அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. இந்த குழந்தைங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயா இருக்கும், கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்க்க அங்க நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எல்லாரும் அந்த பையன் பின்னாடியே வராங்க. என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இல்ல இந்த குழந்தைகளை காணும்னு சொல்லி இங்க பாருங்க போட்டோல சொல்லியிருந்தாங்க, இந்த பையன் மாதிரியே இருக்கு. சோ இந்த பையனை கொண்டு போய் கொடுத்தா நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இது என் பையன் கிடையாது, இது வேற யாரோன்னு சொல்ல, ஆமா ஆமா இது வேற யாரோ, 5 மில்லியன் கொடுக்குறேன்னாங்க, போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குட்டி பையனுக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா யாரும்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு, ஏண்டா அந்த புள்ள இப்படி இருக்க மாட்டான், நல்லா பாரு வேற மாதிரி இருப்பா, நீ வேற போட்டோவும் ஒட்டி இருக்கிற, நான் கொடுத்த போட்டோ விட்டுன்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்து ஹீரோ பாருக்கு போறான் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண. போய் டேய் அந்த குழந்தைக்கு 2 பேரையும் கண்டுபிடிக்கவே முடியலடா, அன்னைக்கு நான் எந்த பொண்ணோட ஒன்னா இருந்தனோ அந்த பொண்ணு உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, மறுபடியும் மீட் பண்ணும், என் குழந்தைகளை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, என்னடா சொல்ற, இப்ப நான் மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை எப்படிடா கூப்பிடுவேன், இப்ப ஃபேமிலின்னு ஒரு வேலை செட்டில் ஆயிருந்தா கூப்பிடுடா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கால் பண்ணலான்னு போறான். இங்க பாப்பா கையில அடிபட்டிருக்குல்ல, மருந்து போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அவளுக்கு கரெக்டா போன் அடிக்குது. போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்றா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு ஜாப்காக அப்ளை பண்ணிருப்பா. அங்க இருந்து தான் அவளுக்கு போன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. வர வர ராங் நம்பர் வந்துகிட்டே இருக்குப்பாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்படி போன கட் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிட்டா. பதில் சொல்லவே இல்லடா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது கால் பண்ணி பேசு, நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு என் குழந்தைக்கு இப்பவே வேணும், கான்டாக்ட் பண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் குழந்தைகளை மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்ட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கான் ஹீரோ. சரிடா நானே பார்த்து சொல்றேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்றான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் இருக்கு. ஸோ அதனால மாஸ்க் மாதிரி டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு பேட்மேன் மாதிரி அந்த மாஸ்க் மாதிரி போட்டு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின். அங்க பார்த்தா அந்த லின்னு அவளோட தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவ தம்பி பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா தான் இருக்கா. ஆனா அந்த லின்னு தான் கொஞ்சம் ஓவரா பேசுறா. ஹீரோயினை வேற பார்த்துட்டாளா, சும்மா இல்லாம ஹீரோயினை புள்ளி பண்ணலான்னு வரா. நீ முதல்ல உள்ள போன்னு சொல்லி அந்த குட்டி பையனை அந்த பக்கம் அனுப்பிட்டு, என்ன நீ எதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர, இந்த ஸ்கூல்ல உனக்கு யாரும் சீட் கொடுத்தா, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டே கொடுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் மாத்தி பணம் வாங்க வந்தியா, என் தம்பி மாதிரி பெரிய பணக்காரங்களாம் படிக்கிற ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல உன்னோட பையனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா இந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்ல, இவங்களோட பிஹேவியர் கூட சரியில்லைன்னு அங்க இருக்க எல்லாரும் வந்து பேசுறாங்க. பாத்தியா எல்லாருக்கும் தெரியுது உன்னை பத்தி, முதல்ல இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே போ, ஓவரா பண்ற, அன்னைக்கு வெளியே என்கிட்ட அடிபட்டுச்சுன்னு சொல்லி பணம் வாங்கினீல நீ அப்படின்னு சொல்லி ஓவரா ஹீரோயினை பத்தி பேசுறாங்க. ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. உன்ன மாதிரி பொய் சொல்ற பசங்க கிட்டலாம் எங்க பசங்கெல்லாம் படிக்க முடியாது, இங்க இருந்து போ சரியா, நீ இங்க இருந்து போகணும், இந்த ஸ்கூல்ல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயினை. அந்த குட்டி பையனை தனியா இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிட்டாங்க. வேணாம் அவனை விட்டுருன்னு சொல்லி பார்த்தா அங்க இருந்து டீச்சர் வராங்க. அவங்க வேகமா வந்து என்ன நடக்குது இங்க, முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து போறா. குட்டி பையனை உள்ள லாக் பண்ணிருக்காங்க. அம்மா வந்துடுறேன்னு சொல்லி கதவு தட்டிட்டே இருக்க. ஷியாபான்னு கத்த, டீச்சர் வாங்கி என் குழந்தைய காப்பாத்துங்க, அவனுக்கு ஆஸ்துமா இருக்கு, அவனால அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. சேம் டைம் அதே இடத்துல அங்க நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வரான். ஹீரோவோட என்ட்ரி ஸ்கூல்ல பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு.
இந்த இடத்துல ஒரு வேளை என் குழந்தை இருக்குமோன்னு சொல்லி மனசுக்கு தோணுது. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள டீச்சர் கீ எடுத்துட்டு வர, இந்த கீலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி லின்னு வாங்கி அந்த கீயை போட்டு அப்படியே மிதிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க பார்த்தா அந்த குழந்தைக்கு அப்படியே மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ப்ளீஸ் என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்பேர் கீ ஒண்ணு இருக்கு, எப்படியாவது போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயின் டோர் ஓபன் பண்றதுக்காக பக்கத்துல இருந்து ஒரு சேர் எடுத்து உடைக்கிறா. அதுவும் முடியல. இங்க பார்த்தா பையன் இரும்பிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோ அங்க வர, லின்னு போய் ஹீரோ கிட்ட பேசலான்னு போக, என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, என் பையன் உள்ள இருக்கா, அவனுக்கு ஆஸ்துமா, ப்ளீஸ் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டக்குனு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்க, அங்க மேல மாஸ்க் மாதிரி வரைஞ்சிருந்தாங்களா, அந்த கறி ஃபுல்லா அப்படியே அந்த குட்டி பையனோட பேச ஃபுல்லா அப்படியே அழிஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஹீரோ வேகமா அவனோட மருந்து எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றான். அவனுக்கும் ஆஸ்துமா இருக்கும் போல இருக்கு. ஏய், உன்னாலதான் என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு, நீதான் அதுக்கு காரணம்னு சொல்லி கன்னத்துல அப்படியே பல்லான்னு அறையிறா. உன்னை சும்மா விட மாட்டேன், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ தாண்டி அதுக்கு பொறுப்புன்னு சொல்ல, முதல்ல குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. இதோ இப்பவே போறேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அம்மா இருக்கே, அம்மா உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுக்குள்ள நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி வேகமா அவன் கூட்டிட்டு போறான். உங்க குழந்தைக்கு எவ்வளவு நாளா ஆஸ்துமா இருக்கு, அவன் பிறந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை அவனுக்கு இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் இது கியூர் பண்ணிடலாம்னு சொல்ல, டாக்டர் சொன்னாங்க இது வந்து பரம்பரையா வருது, இது கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி விடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே, நானே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பான்ல, அந்த மெடிசனுக்கான காசு திரும்ப கொடுக்கலான்னு செக் பண்ணி பார்க்க காசு சுத்தமா இல்ல ஹீரோயின் கிட்ட. அப்புறம் ஹீரோ சொல்றான், உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு. என் குழந்தைக்கு 5 வயசு, எனக்கு 3 குழந்தை பிறந்துச்சு, ஒரு குழந்தை என்கிட்ட இல்ல, 2 பேர் மட்டும் தான் என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்றா. ஓ அப்படியா, எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, கண்டிப்பா அந்த குழந்தைகளும் இவங்கள மாதிரி கியூட்டா இருப்பாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, என் பையன் ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிட்டு மேல இருக்க அந்த இதெல்லாம் துடைக்க ட்ரை பண்ண, அதை அழியவே மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க போட்டோ காட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காட்டலான்னு போக, அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் பேஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். அங்க மூஞ்சி ஃபுல்லா கரியாக்கி வச்சிருக்கா, தொடச்ச மாதிரியே தெரியல. அதுக்குள்ள மெடிசன் வாங்குறதுக்காக ஹீரோ வந்துட்டான். பிரிஸ்கிரிப்ஷனை கையில கொடுத்தனே ஹீரோயின் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க, என் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் பே பண்ணிட்டான். அப்புறம் நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா, என் ஆஃபீஸ்ல ஜாப் வேக்கன்ட் இருக்கு, என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஓகே சொல்ல, ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தையோட பேச தொடக்கலான்னு போக, இது எல்லாத்தையும் பக்கத்து பெட்ல இருந்து ஒரு அம்மா பாக்குறா. அங்க பாத்தியா, அந்த பையனுக்கு எவ்வளவு அழகா அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாரு, நீயும் இருக்கியேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க கேம் விளையாண்டுருக்க புருஷனை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா பேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். அங்க பார்த்தா அதே ஹாஸ்பிட்டல்ல நம்ம குட்டி பாப்பாவும் இருக்கா. குட்டி பாப்பா கையில அடிபட்டிருக்குல்ல, ஸோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, காலையில இங்க வந்து விட்டுட்டு தான் போயிருப்பா. ஸோ பேசிட்டே ஹீரோ அப்படியே அங்க போக, குட்டி பாப்பா கிட்டே பேசிட்டே அப்படியே அங்க ஒரு நர்ஸ் உட்காந்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை இந்த குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அப்புறம் அவனும் அங்கேருந்து போயிட்டான். அதுக்குள்ள அங்க குட்டி பாப்பாவை கூட்டிட்டு வந்து நர்ஸ் இங்க விட்டுட்டாங்க. அண்ணனுக்கும் உடம்பு சரியில்லையா, எனக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த பாப்பா நிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ எங்க போனான்னு பார்த்தா அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட தான். அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருப்பாங்களா, அவங்கள பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருப்பான். அவங்களும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன்டா அப்படின்னு. அப்பா நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கிட்ட இருந்து, நாளைக்கு வந்து நீ ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு. அதே மாதிரி அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நம்ம ஹீரோயினும் போயிட்டா. ஹீரோவும் கரெக்டா வரான். ஹீரோயின் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் மிஸ்டர் ஹூ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் நிக்க, கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன், ஏன் ரொம்ப நர்வஸா இருக்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நர்வஸ் எல்லாமே எப்படி இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸே இவ்வளோ இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறா. ஸோ நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும்னு முன்னாடி நாள் இருந்தே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ லேட்டா போகக்கூடாது, சீக்கிரம் போயிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ போற அந்த மால்குள்ள ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போறா. அந்த மால் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு 2 குழந்தை இருக்கு, உனக்கு தெரியும்ல. ஸோ குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். 5 வயசு குழந்தைங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கும் அதே மாதிரி குழந்தை இருக்கு. ஸோ அதனால நான் கேட்குற எல்லா ட்ரெஸ்ஸும் நீ எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்ல, அப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஸோ குழந்தைங்க 2 பேருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே அங்கே வாங்கியாச்சு. இது கொஞ்சம் ஓவரா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் குழந்தைக்கும் அப்பா இருந்தா கண்டிப்பா அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் டாய்ஸ் என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க, நீ என்ன மாதிரி டாய்ஸ்லாம் விளையாடுவாங்களோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 3 டாய்ஸ் ட்ரெஸ்
எல்லாம் எடுத்து இந்தா உன் குழந்தைக்குன்னு சொல்லி கொடுக்க, இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல, நான் வாங்கி தரேன்ல ப்ளீஸ் எனக்காக நீ வாங்கிக்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் 2 டாய் எடுத்துட்டு வரா. இது உங்களோட குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கட்டும், உங்க குழந்தைங்க கடிச்சோன்னே நீங்க கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்க, அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் டக்குன்னு ஹீரோயின் மேலே விழுக போகுது, ஒரு பொம்மை. ஹீரோ சேவ் பண்றதுக்காக டக்குன்னு போக சாரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. சாரி நான் வேணும்னு பண்ணல, உன்னை சேவ் பண்ணத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ அங்கே ஓடி போயிட்டான். ஹீரோயினுக்கு ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தா அங்க லின்னும் அதே இடத்துக்கு வந்திருக்கா, அவளோட பிரதருக்கு பர்ச்சேஸ் பண்ண. ஸோ அங்க ஹீரோ தான் அவன் பையனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டானே. ஸோ அங்க இருக்கிற 5 வயசுக்குள்ள போடுற ட்ரெஸ் எல்லாமே அவன் வாங்கியிருப்பான். இது என் தம்பிக்காக நான் வாங்கின ட்ரெஸ் கொடுன்னு சொல்ல, அந்த கடைக்கார பொண்ணு சண்டை போட்டு அங்க போயிட்டு கொடுக்க மாட்டேன்னு. ஹீரோயினை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் நீ வாங்கியிருப்ப, நீ தான் இதெல்லாம் வாங்கினியா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நிற்கிறா. கோவத்துல அடிக்கலான்னு போக ஹீரோவோட கண்ணத்துலேயே ஒரு அடி. ஐயோ நான் வேணும்னு பண்ணல சாரின்னு சொல்ல, இங்க பாரு நீ யாரா இருந்தாலும் முதல்ல மதிப்பு கொடுக்க கத்துக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணது நான் தானே சொல்ல, இல்ல இவ தான் இதை வாங்கினான்னு நினைச்சு நான் தெரியாம பண்ணிட்டேன், அவ வாங்கினா உனக்கு என்ன, நீ உனக்கு பிடிச்சது வேற வாங்கிக்க, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோட பக்கத்துல போய் நின்று கையெல்லாம் பிடிச்சி பேசுறா. இதெல்லாம் பார்க்க பார்க்க லின்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்னது இவன் இவ்வளவு க்ளோஸா இருக்கா இவன் கூட, 2 பேரும் என்ன இப்படி இருக்காங்க, எப்படியாவது இவளை இந்த இடத்துக்குலாம் வரவே விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த லின்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. வேணும்னே ஹீரோயினை பத்தி ஓவரா இன்சல்ட் பண்ணி பேச ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ கத்திட்டு அங்க இருந்து போயிட்டா. சாரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் கை எடுத்துட்டு போய் நிக்கிறா. சரி ஓகே நீ உன் குழந்தைக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வாங்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு வந்து நிறைய பணம் ஆஃபர் பண்ணிருக்கோம், ஒரு கிஃப்ட் பேக் வந்திருக்கு, நீங்க இந்த ட்ரெஸ்க்கு வாங்கன்னு. அவ அதை பார்த்துட்டு இது ஃப்ராடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, சேம் டைம் அடுத்து இங்க நம்மளோட ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம்லாம் அப்படியே அவளுக்கு வருது. ஷாப்ல நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ. அதாவது அந்த லேடின்னு நினைச்சு லேடிக்கு மெசேஜ் பண்றேன், நீ இந்த ஹோட்டலுக்கு இந்த ரூம் நம்பருக்கு வா, மறுபடியும் நான் உன்னை மீட் பண்ண உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, சார் நீங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இங்க இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னைக்கு போறேன்னு சொல்ல, இன்னைக்கு என் கூட நீ டின்னருக்கு வரணும்னு சொல்ல, டின்னரா ஐயோ இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார், வேற ஒருத்தரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த பாருக்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண, எங்கடா அந்த பொண்ணு வருவாளா, வரேன்னு சொல்லியிருக்காடா வந்துருவா, சரி அந்த குழந்தைய கூட்டிட்டு வருவாளா, என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், மற்றபடி வேற எதுவும் வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இத்தனை வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லை, ஸோ உனக்காக அன்னைக்கு நான் பேசுனதோட சரி, வெயிட் பண்ணு இப்போ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு வரா. அப்படி ரூம் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு இந்த இடமான்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக, டக்குன்னு ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறான். ஹீரோ எந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்காக. டக்குன்னு ஹீரோயின் உள்ள போக, மிஸ்டர் கோ நீங்களா, நீயா ஷியா அப்படின்னு சொல்ல, பின்னாடியே பார்த்தா இன்னும் வேற ஒரு பொண்ணு வரா. எனக்கு யாரும் இங்க வர சொன்னாங்க, யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அது சாரி இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல, அதுக்குள்ள ஃபோன் பண்ணி ஹீரோயின் யார்ட்டையோ பேசுறா. ஓ அப்படியா, சாரி நான் மாறி வந்துட்டேன், தப்பா நினச்சிக்காதீங்க சார், நான் பக்கத்து ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீங்க போற, இல்லை சார் ஒரு ஒர்க்குக்காக வந்தேன் சார், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் நின்றுட்டு இருக்க. டென்ஷன் ஆயிடுச்சு இங்க. அதாவது இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான், ஏன்னா இவன் வந்து ஹீரோயினா இருக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா நினைச்சிருப்பான். சடனா வேற ஒரு லேடி வேற அவனுக்கே அப்செட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு தான் அதுவான்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு என் கூட ஒன்னா இருந்தது நீ தானா, அன்னைக்கு நான் உங்க கூட ஒன்னா இருக்கவே இல்லை, நீங்க அன்னைக்கு அந்த ரூமுக்கு வரவே இல்லை, நீங்க வேற ஏதோ ரூமுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்ல, எனது வேற ரூமுக்கு போனா என்ன லூஸ் மாதிரி வளர அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அன்னைக்கு ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ நீங்க வரவே இல்லை, உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னா அவங்க எனக்கு பணம் தர மாட்டாங்கங்கிறக்காக நான் ஆமா நீங்க என் கூட ஒன்னா இருந்தீங்கன்னு போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பிரெக்னென்ட் ஆகவும் இல்லை, எனக்கு அந்த குழந்தையும் கிடையாது, உங்களையும் எனக்கு தெரியாது, நீங்க அன்னைக்கு என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் சமாளிச்சுட்டா. அப்ப ஹீரோ அன்னைக்கு நான் யார் கூட தான் ஒன்னா இருந்தேன்னு ஒன்றும் புரியல ஹீரோக்கு. செம்ம டென்ஷனா இருக்கு. என்னது அன்னைக்கு யார் கூட இருந்தேன்னு தெரியலையே, அப்ப அந்த 2 குழந்தைக்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லேடியை அனுப்பி வச்சாச்சு. நம்ம ஹீரோயின் எங்க வந்திருக்கான்னு பார்த்தா, அவ ஒரு வேலைக்கு தான் வந்திருக்கா இந்த பாருக்கு, அதாவது வெயிட்டர் வேலைக்கு. அங்க இருந்து ஹீரோயினுக்கு குட்டியா ட்ரெஸ்லாம் பண்ணி கூட்டிட்டு வர, அங்கிருந்து ஒரு குடிகார வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, கையை பிடிச்சி அடிச்சு விட்டா. இங்க பாரு இந்த மாதிரி பக்கத்துல வர வெள்ள வச்சுக்காதுன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த ஹோட்டலோட அந்த மேனேஜர் சொல்றாரு, இங்க பாரு இந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துதான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்லை, அதனாலதான் இந்த வேலை உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமா அப்ப நாங்க பே பண்ணி வந்திருக்கோம், நீ எங்க கூட ஜாலியா இருக்கன்னா இருந்துதான் ஆகணும்னு சொல்லி டச் பண்ணலான்னு போக, ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. தொட்டு பேசுற வெள்ள வச்சுக்காதன்னு சொல்ல, என்னம்மா நீ இப்படி இருக்க, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கூட இருந்தாலும் உனக்கு பணம் அதிகமா கொடுப்பாங்கம்மா, கிடைக்கிற பணத்தை வச்சா நீ உன் ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஹீரோ கரெக்டா வரான். ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ இந்த மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ணுவியான்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்த, உனக்கு நான் கொடுக்குற சேலரி பத்தலையா, அதுக்காக தான் வந்தே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா ஓடிடு, நான் யாரு தெரியுமா, மிஸ்டர் கு அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் கு சாரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா அந்த ஆளு. சாரி எனக்கு தெரியாது இவங்க உங்க ஆளுன்னு, இதுக்கப்புறம் தெரியாம கூட நான் எந்த பொண்ணையும் பார்க்கவே மாட்டேன், என்ன
மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, மிஸ்டர் கு நீங்க என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது உங்களுக்கு இவங்க எவ்வளவு க்ளோஸ்னு. சாரி சார் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த ஹோட்டலோட மேனேஜரும் அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க வந்து ஹீரோ கூட்டிட்டு வரான். இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர, வாங்க இதான் என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போதே பார்த்தா குட்டி பையன் மாஸ்க் கூட வந்து நிக்கிறான். அம்மா அப்படின்னு மூஞ்சிய பார்க்கவே முடியல நம்ம ஹீரோக்கு. என் குட்டி பையன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, இந்த அங்கிள் யாரு? என்னோட ஆஃபீஸோட பாஸ். ஸோ உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காருன்னு சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கேருந்து வேகமா போய் நான் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லி காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அந்த குட்டி பையன். ஹீரோ அதை வாங்கிட்டு இருக்க, உன் முகத்தை பார்க்கவே முடியாதா, உன் ஃபேஸ் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போக அவன் மாஸ்க்கை கழட்டாமையே ஓடிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னோட குழந்தைகளை பத்தி தான் யோசிக்கிறேன், அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்ல, அதை பத்தி எதுக்கு திங்க் பண்றீங்க, லேட் நைட் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க ஹீரோ நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றான். வா ரொம்ப சூப்பரா இருக்கு உன் சாப்பாடுன்னு சொல்ல, இது சாதாரண நூடுல்ஸ் தானே, இதுல என்ன இருக்கு, சரி ஓகே கொடுங்க நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்ட்டு எந்திரிக்க, ஹீரோ இல்ல வேணா கூட நான் வாஷ் பண்றேன்னு எந்திரிக்கிறான். டக்குன்னு பார்த்தா மேலே ஊத்திக்கிச்சு. ஐயோ மேலேயே கொட்டிடுச்சா அப்படின்னு சொல்ல, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், இப்படியே எப்படி போவீங்கன்னு சொல்ல வேக வேகமா ஹீரோ அப்படியே ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். ஹீரோ பார்த்துன்னு ஹீரோனுக்கு ஒரு மாயிடுச்சு, டக்குன்னு திரும்பிட்டா. எதுக்கு என்ன பார்த்து திரும்புற அப்படின்னு சொல்ல, அப்புறம் அது சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்ப ஹீரோ மேல கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ற மாதிரி ஒரு குட்டி மூமெண்ட், ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் கனவு போல இருக்கு. அப்புறம் ஹீரோயின் ஷர்ட்டை வாஷ் பண்றதுக்காக இட்டு வந்துட்டா. ஐயோ எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சு, ஏற்கனவே அவருக்கும் குழந்தை இருக்கு எனக்கும் குழந்தை இருக்கு, எதுக்கு இதை பத்திலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மட்டும் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே கவுச்சிலேயே தூங்கிட்டான். ஐயோ லேட்டானால அப்படியே தூங்கிட்டாரு போல இருக்குன்னு ஷர்ட்டை மேல மட்டும் போட்டு விட்டா. சரி கொஞ்ச நேரம் இங்கேயே படுக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, ஹீரோ அப்படியே கண் திறக்கிற மாதிரி இருக்கு, குடுக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தா அந்த சீனை கட் பண்ண, நம்ம குட்டி பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்திருக்கா. இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் அந்த பக்கம் போக, குட்டி பாப்பா சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு சிக்கனோட ஸ்மெல்லு வருது, யாரோ சிக்கன் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி தேடிட்டு வர, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி தான். ஹீரோக்கு தெரியாம உட்காந்து சிக்கனை வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. பாட்டி டக்குன்னு திரும்பி பார்க்க, அங்க நிக்கிறது நம்ம குட்டி பாப்பா. பாப்பாவை பார்த்துட்டு பாட்டி ஏதோ பேச வர, சிக்கன் பீஸ் தொண்டையில அடிச்சுக்கிச்சு. அதுக்குள்ள அம்மாவும் அப்புறம் அண்ணனும் வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரி நான் வரேன் எனக்கும் சிக்கன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப, டே இப்ப நான் பார்த்தனே அது என் பேத்திடா அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் சரியான்னு சொல்ல, எங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்குமா, டால்பின் போட்ஸ் அதெல்லாம் இருக்கான், ஸ்கூல்ல ஒகேஷன் கூட்டிட்டு போறாங்க போகவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரொம்ப செலவாகுமே, சரி ஓகே நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு குட்டி பொண்ணை தேட முடியலையா அவங்கனாலன்னு, இங்க பாருங்க அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கா, அட்ரஸ் இதுல இருக்குன்னு சொல்லி கொடுக்க, பாட்டி அதை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படியாவது போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. என் பேரை எங்க இருக்கான்னு சொல்லி ஒரு வழியா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டுல ரெண்டு ட்வின்ஸோட சேர்ந்து ஒரு லேடி தங்கியிருந்தாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா வந்திருந்தாங்க, அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க பையன் ரொம்ப ஒரு மாதிரி கேம்பிளிங்னு போறவன், அவங்க ரொம்ப கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணு ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு தனியா போயிடுச்சு, கல்யாணம் வேற ஆகலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால ஃபேமிலியில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டூர் போறதுக்காக ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல அனுப்பி வைக்கிறா ஹீரோயின். பத்திரமா பாத்துக்கோங்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்ப, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் என்னை விட்டு எங்கேயும் தூரமா போற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இங்க பாட்டி வேற ரொம்ப அழுகுறாங்க ஹீரோ கிட்ட போய். பாவண்டா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, என் பேரனும் பேத்தியும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய ரிச் ஃபேமிலியில இருக்கிறோம், ஆனா அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களே, எப்பதான் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்ல, இங்க பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, அதுக்குள்ள இங்க இருந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். சார் அந்த அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சாச்சு, அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா அவங்க ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் ஒகேஷன் போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாக்கலன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்ப வந்தோடனே என் குழந்தைகளை இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஆஃபீஸ் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஹீரோயின் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்குறா. மிஸ்டர் குவோட குழந்தை வரப்போதான், ஸோ அதுக்காக ஆஃபீஸ் ஃபுல்லாக நாங்கள் டெக்கரேட் பண்ணுறோன்னு சொல்ல, எல்லாருக்கும் போனஸ் அமௌண்ட் கொடுக்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. ஆனால் அவளுக்கு வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்து அந்த குழந்தைகளுக்காக தான் இவளை வந்து வேலைக்கு வச்சிருப்பான். ஸோ இப்போ வேலை போக போதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, அதுக்குள்ளே லின் அங்கே வந்து ஓவராக பேசுகிறா ஹீரோயின் கிட்ட. என்ன உன்னை இந்த ஆஃபீஸில் யார் கொண்டு வந்து வச்சது, நீ இந்த மாதிரி ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணவும் முடியாது, உன்னை சீக்கிரம் தூக்க போகிறாங்கன்னு சொல்ல, கரெக்டாக அங்கே ஹீரோ வர, ஹீரோ மேலே போய் இடிக்க, அது வந்து சார் அப்படின்னு சொல்லி லின் ஏதோ பேசுகிறா.
ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ இங்க தானே ஒர்க் பண்ற, வா போலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கும் ஃபோன் வருது, ஹீரோயினுக்கும் ஃபோன் வருது ஸ்கூல்ல இருந்து. அதாவது ஸ்கூல்ல அந்த போட்டு போச்சுல, அதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டனே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோயினுக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. வேகமா அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்பதான் புரியுது அந்த ஸ்கூல்ல போன அந்த போட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கெல்லாம் ஆபத்துல இருக்காங்கன்னு. ஐயோ என்ன பண்றதுன்னு புரியல. அந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு இங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்டனே பாட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்னோட பேரன் பேத்தியை பார்க்கவே இல்லையே நானுன்னு சொல்லிட்டு பாட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னோட தலையெழுத்து தான். 18 ஜென்ரேஷனா எங்க வீட்டுக்கு குழந்தைகளே வரக்கூடாது, நம்ம வீட்டோட சாபம், இப்போ இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாட்டி அழுக. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல, என் பேரன் பேத்தியே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே இருக்காங்க பாட்டி. அதுக்குள்ள லின்னு பின்னாடியே வரா. நான் வேணா ஆன்ட்டியை பார்த்துக்கவான்னு சொல்லி பக்கத்துல போக, உனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஏண்டா உன் மேல அவ பாசமா தானே இருக்கா, ஏண்டா நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டிக்கு. அப்படியே பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லின்னு திடீர்னு பாட்டியோட ரிப்போர்ட்டை எடுத்து எட்டி பாக்குறா. அதுல வந்து ஏதோ பிளட் குரூப் இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு லைட்டா டவுட். என்னது இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு போறாங்க, இது ஜெனடிக் பிரச்சனை, இதே மாதிரி தானே என் தம்பிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட ஷர்ட்ல இருந்து ஒரு முடி எடுத்துட்டு அங்க இருந்து போறா. என்னமோ ஒன்று நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், நீங்க எனக்காக டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று பண்ணி தர முடியுமான்னு டாக்டர் கிட்ட கேட்க, சரின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து போறான். என்னாச்சு, செக்ரட்டரி இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல, அவங்க குழந்தைகளும் அதே ஃபிளைட்ல தான் போனாங்க, அவங்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. ஆனா குழந்தைங்க 2 பேரும் சேஃப்டியா தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேஃபா தான் இருக்காங்க, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, நல்ல வேலை சின்ன அடியோடு இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு, இவங்களுக்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் சரி இவங்களை நான் ஸ்கூலுக்குலாம் அனுப்ப மாட்டேன், நான் வீட்லயே வச்சுக்கிறேன், நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து எங்கேயும் அனுப்பல, அவ வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துருப்பா. ஒரு குட்டி பிளாஷ்பேக், அதாவது அவங்க போறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு கையில அடிபட்டிருக்கும். அப்பவே வந்து நீ அங்க போக வேணாம், செக்அப் பண்ணிட்டு போன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதனால இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மிஸ்டர் குவோட குழந்தைங்க அதுல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு யாருன்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம் இல்ல, அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரிப்ளை பண்றா. ஆனா எதுவுமே பேசல. அப்புறம் ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு அட்டனும் பண்ணிட்டா. அங்க பார்த்தா ஹீரோ பார்ல தான் இருப்பான் போல இருக்கு, ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கா, குழந்தைங்க இல்லையேன்னு ரொம்ப கவலையா இருக்கு அவனுக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்க அப்படியே ஜாலியா இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, என்னடா ஃபோன் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டியா, பாவண்டா, உனக்குன்னு 2 குழந்தைகளை கடவுள் கொடுத்தாரு, நீ பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளை அவரே எடுத்துக்கிட்டாரு, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணு போய் ஹீரோட பக்கத்துல உட்கார்றா. ஆனா ஹீரோக்கு சுத்தமா அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரல, புடிச்சு தள்ளி விடுற மாதிரி இருக்கு. என்ன அவன் தள்ளி விடுறாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. ஹீரோயின் இங்க கண்டினியூவா ஃபோன் பண்ணிட்டே இருக்க, போன் அட்டன் பண்றது பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போன் அட்டன் பண்றா. ஹீரோயின் தான் பேச, பார்ல இருக்கா, நீ வேணா வந்து கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அங்க வரா. பாச பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி இவனை நீ பத்திரமா பாத்துக்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பாஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக, போ இங்க இருந்து யாரும் வராதீங்க, தள்ளுங்க தள்ளுங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். வேற ஒரு பொண்ணு நினைச்சு நான் தான் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்தாங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்ல, டக்குனு அவன் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். மிஸ்டர் கு என்னாச்சுன்னு சொல்ல, என் குழந்தைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த குழந்தைகளை நான் பார்க்க கூட இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா ஹீரோயின். 2 குழந்தைகளும் கேட்கறாங்க என்னாச்சு இந்த அங்கிளுக்குன்னு. அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க, அங்கிளை பத்திரமா பாத்துக்கணும் ஓகேவான்னு சொல்ல, 2 பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைகளும் போய், நீ முதல்ல அங்கிளுக்கு தலைக்கெல்லாம் துணியை போட்டு விடு, நான் தண்ணியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப என் குழந்தைங்க சாகலையா, என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க குழந்தைங்க நினைப்பு வந்துருச்சு போல இருக்கு, இவங்க 2 பேரையும் பார்த்தனியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே ஹீரோ கூட விளையாடுற மாதிரி இருக்கு 2 குழந்தைகளோட சேர்ந்து, அப்படியே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு இது எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்கு. அப்படியே ஹாப்பியா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. எல்லார் கூடயும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்க, இது எல்லாமே கனவா இருக்கு. கனவா, நேத்து என் குழந்தைங்க என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்தது, இப்ப காணுமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண, அங்க ஒரு லெட்டர் இருக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம், உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்கன்னு ஹீரோயின் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கா. இருந்தாலும் இதெல்லாம் கனவா இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு
ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க இந்த லின்னை தான் காட்டுறாங்க. லின் ஆல்ரெடி எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டா. 2 குழந்தைகளோட அங்க போயிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்தோன்னே, இவளுக்கு 2 குழந்தை இருக்கு. எனக்கு என்னமோ இந்த குழந்தைகளை பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நான் செக்ரட்டரி தானே வர சொன்னேன். உன்னை யாரும் வர சொன்னான்னு சொல்ல, உங்களை மீட் பண்ணத்தான் வந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவன் டாக்ஸி பிடிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து எந்திச்சு போயிட்டான். என்னது இவன் பாட்டுக்கு போறான். அந்த ரிப்போர்ட் ஓகே ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா என்கிட்ட இருக்கிற அந்த பையன்தான் இவனோட பையன். சோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க இங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கா லின்னும் அந்த குட்டி பையனும். அவன் பேரு ஜி. ஜி கூட விளையாண்டுட்டு இருக்க. பாட்டி பார்த்துட்டு இதாண்டா உன் குழந்தை, ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சுடா, இதான் உன் குழந்தைன்னு சொல்ல, என்ன பாட்டி விளையாடுறீங்களான்னு சொல்லி கேட்க, அதாண்டா உண்மை. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்தேன்னு சொன்னி அந்த பொண்ணு இந்த லின்னுதா அப்படின்னு சொல்ல, லின்னு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. பாட்டி நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசி எங்க லைஃப்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்ல, இவன் என் தம்பி கிடையாது, இவன் என்னோட பையன் தான், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்ட, அதை பார்த்தனே ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. அப்ப இது என்னோட பையன் தானா அப்படின்னு சொல்ல, ஆமாடா இதாண்டா உன் பையன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்றாங்க. என் தம்பின்னு சொன்னதுக்கு காரணம் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. என் அம்மா என்னோட அடாப்டிவ் குழந்தைய இதை வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் என் தம்பியா என் பையனையே நான் வச்சிருந்தேன். இத்தனை நாள் இதை மறைச்சு வச்சிருந்தேன். இப்பதான் இதை நான் வெளியே கொண்டு வந்து சொல்றேன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனால நம்பவே முடியல. அன்னைக்கு இருந்தது இவ கூடயா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இதுதான் உண்மை, நீங்க நம்பினாலும் இல்லைனாலும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, நீ பொய் சொல்றேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எப்படி பொய் சொல்ல முடியும்? அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பொய் சொல்லுமா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, மறுபடியும் ஹீரோ செக் பண்ணி பார்க்க அதுலயும் ஓகேன்னு வந்துருச்சு. 2 டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு. அதை பார்த்தனே பாட்டுக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப இவன் தான் என்னோட உண்மையான பேரை, இப்பயாவது நம்புடா அப்படின்னு சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் இது எல்லாத்தையும் மறைச்சேன். இத்தனை நாளா நான் மறைச்சிருந்ததுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு நாள் இந்த குழந்தைய கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு. ஆனா நீங்க யாரோ 2 குழந்தைகளை உங்க பேரன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பதான் எல்லாம் புரியுதுன்னு சொல்ல, ஆமா ஆனா அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அப்படியே இவங்கள மாதிரியே இருந்தாங்களே அப்படின்னு சொல்ல, அது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றா. ஹீரோனால நம்பவே முடியல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுடா, அப்பதான் நம்ம ஃபேமிலிக்கான வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா கல்யாணம்னு பேசுறீங்க, அதெல்லாம் என்னால முடியாது. நான் வேணா ஒண்ணு பண்றேன், உனக்கு பணம் வேணா கொடுத்துட்றேன்னு சொல்ல, பணமா? என்கிட்ட இல்லாத பணமா? எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு வாழ்க்கை தான் வேணும். எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். என் குழந்தைக்கு அப்பான்னு நீங்க இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு லின்னு அப்படி டிராமா பண்ண, பாட்டி உடனே உருகிட்டாங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணு, கல்யாணம் பண்ணத்தான் போறோம், கல்யாணம் நடக்க போதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா நான் பிளான் பண்ணது நடக்க போகுதுன்ட்டு லின்னுக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோக்கு சுத்தமா அந்த லின்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 குழந்தைகளோட வந்துட்டு இருக்க. யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் ஒரு பக்கம் கட்டி போட்டிருக்க. 2 குழந்தைகளை பக்கத்துல இருந்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. யார் என்ன கடத்திட்டு வந்தது? நீங்க 2 பேரும் எப்படி இங்க இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. 2 பேர் தூங்குற மாதிரி படுத்துட்டாங்க. இவளை என்னடா பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நல்லாதான் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்மளுக்கு ஆர்டர் வர வரைக்கும். ஆர்டர் வரட்டும், இந்த பொண்ணை போட்டு தள்ள சொன்னாங்கன்னா போட்டு தள்ளலாம், இந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிடலாம். ஆனா பார்த்தா அழகாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு உத விட அங்க வந்து 2 பசங்க வந்து அவனுங்களை அடிக்கிறாங்க. அதுக்குள்ள அம்மாவோட கை கட்ட அவுத்து விட அங்க இருந்து செங்கல் எடுத்து மண்டையிலே போட்டா. வாங்க முதல்ல இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஓடி போக, கரெக்டா பார்த்தா அந்த இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தன் வரான். அப்படி குட்டி பையனை தூக்கிட்டு வரான். அது நம்ம ஹீரோவோட தம்பி. ஹீரோவோட தம்பி பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். ஏன்டா உங்க 2 பேர்கிட்ட நான் என்ன வேலை கொடுத்தா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த 2 குழந்தைகளை கடத்தி வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொந்த அக்காவே கட்டி போட்டான். ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவன் தான் கேம்பிளிங்னு போறவனே எல்லாத்தையுமே இழந்துட்டா. சுத்தமா கையில காசே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அந்த டைம்னு பார்த்து இவனுக்கு போன் வருது அந்த லின்னு கிட்ட இருந்து, இந்த 2 குழந்தைகளை கடத்தணும்னு. அந்த குழந்தைகளை பார்த்துன்னு, ஏன் அக்கா பசங்களை தானே கடத்த சொல்லியிருக்க, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு கடத்தி வச்சாச்சு. உனக்கு கடத்தி வச்சா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, ஏய் விளையாடுறியடா, நான் உன் அக்காடான்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு தேவை பணம், பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல, ஏன்னா இந்த மாதிரி பண்ற, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுன்னு சொல்ல, இந்த குழந்தைகளோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியல, இந்த குழந்தைங்க உனக்கு தேவையில்லை, இவங்க 2 பேரும் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ல, வேணாண்டா அவங்களை விட்டுருன்னு சொல்ல, கத்தி எடுத்து குழந்தைகளை குத்தலான்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். இந்த குழந்தைய சும்மா விட மாட்டேன், இவங்க இருக்கிறதுனால தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்ல, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன்டா, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல, எவ்வளவு பணம் வேணாலும் தருவியா பாக்கலான்னு சொல்ல, வேகமா ஹீரோக்கு போன் பண்றா ஹீரோயின். எப்படியாவது போன் பண்ணி அவர்கிட்ட பேசி கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்து என் குழந்தைகளை காப்பாத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோக்கு போன் வருது. ஹீரோயின் கிட்ட இருந்து அட்டன் பண்ணோடனே, ஹலோ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ எதுவுமே பதில் சொல்ல, எவ்வளோ வேணும்னு மட்டும்தான் கேட்குறா. 2 மில்லியன் சொல்ல, 2 மில்லியனா, சரி நான் தரேன், கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து தரீங்களா, எங்கே வரணும்னு சொல்லுங்க, அட்ரஸை நீ அனுப்ப நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அட்ரஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் வேகமாக ஃபோன் பண்ணி 2 மில்லியன் கேஷ் கொண்டு வாங்க, இப்பவே போகணும்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இருந்து போனை பிடிக்கிட்டு அவ கையை கட்டி போட்டான்.
அப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கா அந்த தம்பி சொல்றான், உனக்கு 3 குழந்தை பிறந்தது. அதுல ஒரு பையன காணோம் நீ தேடிட்டு இருக்கீல, அந்த பையன வித்தது நான் தான். சோ அந்த பையன் பொறந்த டைம்ல ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி லின்னு கேட்டிருப்பா. அந்த டைம் 1 மில்லியன் பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய கொடுத்தது அவன் தான் கொடுத்திருப்பான் அந்த லின்னுக்கு. லின்னோட குடும்பத்துல வந்து ஆண் வாரிசு இல்லைங்கிறதுக்காக சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க அம்மாக்கு பிறந்த குழந்தைன்னு பொய் சொல்லி தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருப்பா. சோ அதனால 3ஆவதா இருக்கிற அந்த லின்னு கிட்ட இருக்கிற குழந்தையும் நம்ம ஹீரோவோட குழந்தை தான். அது இப்ப வரைக்கும் இவளுக்கெல்லாம் தெரியல. சோ ஹீரோவும் அதான் ஒரிஜினல் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான்லாம் திருந்துறேன்னு நினைச்சுக்காத, திருந்த மாட்டேன். இந்த 2 குழந்தை எனக்கு தேவையில்லை. அப்பவே அந்த குழந்தைய வித்த மாதிரி இவங்களே வித்திருக்கலாம். பட் இப்பயாவது பணம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு 2 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு ஹீரோ வந்துட்டான். அப்படியே பணத்தை தூக்கி போட்டான். 2 மில்லியன் சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த தம்பி பையன் அதுக்குள்ள ஹீரோனை காப்பாத்த, ப்ளீஸ் என் குழந்தைகளை மட்டும் முதல்ல காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோ அங்க போறான். நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் இவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, என் அக்கா கிட்ட செட்டில் பண்ண வேண்டியது ஒரு சின்ன மேட்டர் இருக்கு. அதாவது சின்ன வயசுல இருந்து இவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லாதான் இருந்தேன். ஆனா என்ன மட்டும் இவ எப்பயுமே ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, எனக்கு எல்லாமே தப்பு தப்பா முடியுது. இவ மட்டும் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. சோ எனக்கு ஒரு 5 மில்லியன் பணம் கொடுங்க, என் அக்காவை உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. 5 மில்லியன் தானே, சரி நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, வேணா நான் சொல்றதை கேளுங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நம்பர் வாங்கிட்டு, சரி உனக்கு பணம் தானே வேணும், நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளும் தூக்கிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்புறான். 2 பேரும் தூக்கிட்டு போறது அதுட்டு பின்னாடியே ஹீரோயினும் போறா. அதுக்கப்புறம் 2 பேரோட ஃபேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, ஓகேவா நீங்க ஓகே அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோ கிட்ட பேச, அப்பதான் ஹீரோ திரும்பி பாக்குறான். அப்படி என்ன மாதிரியே இருக்கு, இது யாரோட குழந்தைன்னு சொல்லி கேட்க, என் குழந்தை அப்படின்னு சொல்ல, உன் குழந்தையா? ஆமா. ஏய் உனக்கு வேற ஏதாவது குழந்தை இருக்கா? இல்ல, எனக்கு மொத்தம் 3 குழந்தை பிறந்தது. ஆனா அதுல ஒரு குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அப்ப இவங்க 2 பேரும் உன் குழந்தையா? ஆமா. இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு, நல்லா பாரு இவங்க ஏன் குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மூஞ்சிய காட்டுறான். பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, என் குழந்தைங்க பாக்குறக்கு உங்களை மாதிரியே இருக்காங்க, அதுக்காக இவங்க உங்க குழந்தை ஆயிடுமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் பேசுறாங்க. சோ அங்க போனா ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் பணத்தை வந்து இந்த தம்பி பையன் எடுத்திருப்பான், ஸ்காலர்ஷிப் கொடுக்கல. சோ ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அவ அழுதுட்டு இருந்தா. அந்த டைம்ல இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து எப்படியாவது ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பா. அப்பதான் ஹீரோயின் 2 பேரும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகி ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்து அதுல ஒரு குழந்தைய இந்த தம்பி பையன் அதுல ஒரு குழந்தைய தான் அந்த லின்னு வாங்கிட்டு போயிருப்பா. சோ இந்த கதையெல்லாம் இப்பதான் ஹீரோயின் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, அப்ப ஏன் நீ இதை அபார்ட் பண்ணல? நான் அபார்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் என்னால முடியல. பாவம் அந்த குழந்தைகளை எதுக்கு நான் கொலை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் பண்ணலன்னு சொல்ல, நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். நீ எந்த ஹோட்டலுக்கு போன அது எனக்கு சரியா தெரியலையே. சரி நான் சொல்றதை கேளு, உங்க குழந்தைகளுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன நீங்க வளர்றீங்களா? உங்க குழந்தைங்க இறந்து போயிடுச்சுங்கிறதுக்காக என் குழந்தைகளை உங்க குழந்தைகளை ஆக்கணும்னு பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்க, நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ, உனக்கு கொஞ்சம் கூட புரியல. நான் அப்படியே உங்க குழந்தை மாதிரிதான் இருக்கேன், அது உனக்கு புரியுதா இல்லையா? சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அமைதி ஆயிடுறான். சரி ஓகே இப்ப நம்ம கிளம்பலவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அந்த தம்பி பையன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம போய் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி, அதுக்குள்ள பார்த்தா அங்க போலீஸ் வர ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி இவனை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஒன்னையெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட மாட்டோம்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. அவங்க ஆக்சுவலி போலீஸ் கிடையாது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை கடத்திட்டு போய் வைக்கிறாங்க. இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் உண்மையை வாங்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இவனை கடத்திட்டு போயிட்டாங்க. நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன விடு, என்ன நான் போறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்ல, அதை சேஃபா வைக்க தான் உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக குழந்தைகளும் கூப்பிட்டுட்டு ஹீரோயின் போயிட்டா. இப்போ எங்கம்மா வந்திருக்கோம், என்ன பண்ண போறோம்னு சொல்ல, ஒன்றும் இல்லை நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அந்த அங்கிள் உடம்பு சரியில்லையா, அங்கிளுக்காக வந்திருக்கோமான்னு சொல்ல, ஆமா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அங்கிள் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த குட்டி பாப்பா பேசுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அடுத்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைகளோட அப்பான்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோயினுக்கு அதுக்கு மேல, அப்ப இன்னைக்கு நான் இருந்தது உங்க கூடயா அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு ஹீரோயினா ஹக் பண்ணிட்டான். உண்மையா இந்த குழந்தைகளுக்கு நான் தான் அப்பா பாரு அப்படின்னு சொல்ல, செக் பண்ணி பார்க்க ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க தான், நான் தான் உங்களுக்கு அப்பான்னு சொல்ல, டக்குன்னு கிஸ் பண்றான். அந்த பையனுக்கு கிஸ் பண்ணனு டென்ஷன் ஆயிடுச்சு. அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த அப்பா சரியில்லை, கிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஷாக்கா இருக்கு. அப்போ உண்மையாவே நீங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமா நான் தான். நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, நான்
நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நான் தப்பான ரூம்ல வந்துட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். எனக்காக என் ஃப்ரெண்டு ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கான், போடா நீன்னு சொல்லிட்டு நான் வரும்போது அங்க மாத்தி ஓ ரூமுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நைட் நான் உன் கூட ஒண்ணா இருந்துட்டேன். பட் நான் உன் முகத்தை சரியா பார்க்கவே இல்லை. நான் நீ எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு டோட்டலா மறந்துடுச்சு. உன்னோட முகம் எனக்கு ஞாபகமே இல்லை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, குழந்தையெல்லாம் நான் கொடுக்க முடியாது. உங்களுக்கு குழந்தைங்க வேணும்னா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இது என்னோட குழந்தைங்க. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இப்ப நான் எப்படி ஒன்ன வேணாம்னு சொன்னேனா? நான் ஒன்ன வேணா குழந்தைங்க மட்டும் வேணும்னு சொன்னேனா? நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டி போய் ஃபார்ச்சூன் டெல்லரை பாக்குறாங்க. அவரு சொல்றாரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமக ரொம்ப லக்கியான பொண்ணு. அந்த பொண்ணுனாலதான் உங்க வீட்டுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. சீக்கிரமா கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு இப்பதான் கருணை காட்டியிருக்காரு. உங்க மருமக உங்க கைக்கு வந்துருவான்னு இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி சரி ஓகே, சீக்கிரம் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டான். அங்க போனா அப்படி குழந்தைகள் கூட விளையாண்டுட்டு இருந்தது எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கா. இந்த அங்கிள் என்ன கிஸ் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. இங்க பாரு, நான் அங்கிள் எல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு டேடின்னு சொல்ல, ஆமா அவர் தான் உங்க அப்பான்னு சொல்ல, அப்ப உண்மையாவே தான் அப்பாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இப்ப எல்லாம் ஓகே, என்னோட இன்னொரு குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல, முதல்ல அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபோன் வருது. பாட்டி தான் பேசுறாங்க. சீக்கிரமா கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, நான் இப்ப வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், ஸோ அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துருவேன், எதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது, நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறம் இங்க ஹீரோ வந்து பாக்குறான். எங்க வந்தான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டை பார்க்கத்தான். அங்க நம்ம ஹீரோயினோட தம்பியை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அங்க அவனை போய் மிரட்டுறான். உன்னை பார்க்க தாண்டா வந்தேன்னு. இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த 3வது குழந்தைய நீ யாருக்கிட்ட கொடுத்த? அந்த உண்மையே சொல்லுன்னு சொல்ல, அது வந்து நான் லின்னு கிட்ட தான் கொடுத்தேன். சரி இப்ப நான் சொல்றதை கேளு. லின்னுக்கு போன் பண்ணி, நீ அந்த குழந்தைங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன், சோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், கொடுன்னு கேளு. அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் லின்னுக்கு போன் பண்ணி அந்த குழந்தைய பத்தின டீட்டெயில்ஸ் அவ வாயால சொல்லணுங்கிறதுக்காக பேச வைக்கிறாங்க. சோ என் அக்காவுக்கு குழந்தை பிறந்தது உண்மைதான். அது 3 குழந்தை, நான் தான் தெரியாம ஒரு குழந்தைய வித்துட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு, இதுல என்னை மாட்டி விட்டுறாதுன்னு சொல்ல, பேசுடா, நீ பேசினா நீ பாட்டுக்கு போயிடலாம், உன்னை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டோம்னு சொல்ல, அதுக்கப்புறம் போன் பண்ணி லின்னு கிட்ட அவன் பேசுறான். லின்னு கிட்ட அந்த 2 குழந்தைகளும் என்கிட்ட தான் இருக்காங்க, உனக்கு அந்த குழந்தைங்க வேணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுன்னு சொல்லி கேட்கறான். சரி எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி நீ 1 மில்லியன் தரேன்னு சொன்னீல, அந்த பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் அவங்க 2 பேரையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பணம் தரேன், அந்த 2 குழந்தைகளை எனக்கு கொடுத்துரு சரியா, எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா அங்க ஹீரோயினை தேடிட்டு தான் வரா. அவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு போல. ஏன்னா அந்த பையன் ஃபோன் பண்ணி நம்ம அக்காக்கு பெரிய மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால எப்படியாவது பிள்ளைகிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம்னு சொல்லி இங்க வர, ஓ நீங்களா, நீங்க யாருன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் உங்க கு சாரோட ஒய்ஃபோட அம்மான்னு சொல்ல, ஓ அப்படியா, பாட்டி நடக்கிற இடத்துக்கு இவங்களை அனுப்பணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில நீ தான் என் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வர, இங்க பார்த்தா அந்த அம்மா வருது. அங்க இருக்க சாப்பாடு ட்ரிங்க் எல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எடுத்து ஒண்ணு சாப்பிட்டு இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. மிஸ்டர் கு வந்து செக்ரட்டரியோட சுத்திட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்ல, என்னது இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியல. என் பொண்ணை பத்தி தான் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்புறம் அங்க வந்து லின்னு வரா. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஓ நீ தான் அடையாது, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இடையில வந்தவ, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியல லின்னுக்கு. ஏய் நீ யாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்ல, நான் யாரு தெரியுமா, ஷியாவோட அம்மான்னு சொல்ல, சியாவோட அம்மாவா, இந்த பொம்பளை இதுக்கு இங்க வந்ததுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. இப்ப கல்யாணம் நடக்க போறது எங்க 2 பேருக்கும், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல, அவ என்னோட மருமக அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டு இந்த அம்மா கத்துன்னு கத்துது. அதுக்குள்ள அங்க வந்து பாட்டி வராங்க. பாட்டிக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. சொல்லி என்ன சொல்றா, இந்த அம்மா என்னன்னு தெரியல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு. நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, ஆல்ரெடி உங்க பேரை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆல்ரெடி அவங்களுக்கு 2 குழந்தைங்க வேற இருக்கு, புதுசா இது எதுவும் நடக்குதுன்னு சொல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, லின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் கல்யாணம்னு சொல்லி கட் அவுட் வச்சிருக்காங்க அங்க. இப்போ உனக்கு புரியுதா, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து போங்கன்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மாவை அங்கிருந்து இழுத்துட்டு போக, அப்பா எப்படியோ தொலைஞ்சுது, எல்லாம் இதோட முடிஞ்சுட்டா நிம்மதியா இருக்கும்னு சொல்லி திரும்பி பார்க்க, அங்க வந்து ஹீரோயின் வரா ஹீரோ கூட. ஸோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்ன சொல்ற, உன் புருஷன் இவன்னு சொல்லி இப்பதான் என் பையன் கிட்ட நீ சொன்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனோட கையை பிடிச்சி ஹீரோ கூட்டு வரான். நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, என்னது இவளா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு லின்னுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. லின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் கல்யாணம்னு சொல்லி பேனர் இருக்கு. எட்டி உதச்சிட்டு தான் 4 பேரும் மேலே வந்திருப்பாங்க. இப்ப நடக்க போற கூத்த பாருங்க.
பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க வந்திருப்பாங்க. இங்க நடக்கிற கதையெல்லாம் ஹீரோயின் தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கா. ஏம்மா இதுக்கு இங்க வந்தாங்க ஒன்னும் புரியலையே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதான் ஒளிஞ்சு நின்னு அங்க பார்த்திருப்பாங்க. இப்ப எல்லாம் எனக்கு புரியுது. பணத்துக்காக தான் நீங்க 2 பேரும் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்ல, என்ன பேசுறீங்க? என்னோட குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. ஆல்ரெடி பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்துட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நின்னு பேசுறா. என்னடி நடக்குதுன்னு அம்மா ஹீரோயின் கிட்ட கத்து கத்துன்னு கத்துறாங்க. நீ எல்லாம் என்னோட அம்மாவா? கிழவனுக்கு என்ன வீக்கா பார்த்த? அதனாலதான் எல்லாமே இப்படி மாறிடுச்சு. இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் கேட்டு என்னால இங்க இருக்க முடியாது. ஒழுங்கா வெளிய போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்த. அதுக்கப்புறம் அந்த அம்மா இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஒண்ணா இருந்தது உண்மைதான். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? இவதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவதான் என் ஒய்ஃப். இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பக்கத்துல நிக்க வைக்கிறான் ஹீரோ. ஒண்ணுமே புரியல லின்னுக்கு. என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நீங்க என்ன பேசுறீங்க? இதுதான் உங்க பையன்னு சொல்ல கன்னத்துல பலான்னு ஒரு அற அறையிறான். இதுக்கு மேல நீ போய் சொன்னா அவ்வளவுதான்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அதுக்கு வேணா ஓகே சொல்றேன், அதுக்காக இந்த மாதிரி லின்னு எதுக்கு அடிக்கிற? இது உன் குழந்தை தெரியலையா? ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்ல, அதுக்கப்புறம் வீடியோவை போட்டு காட்ட, நம்ம லின்னு பேசினால அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கேட்டுட்டு, பாத்தீங்களா ஏற்கனவே என்னோட 2 குழந்தைகளை கொல்றதுக்காக இவ பிளான் பண்ணியிருக்கா. இப்போவாது நம்புங்க பாட்டின்னு சொல்ல, அப்பதான் பாட்டிக்கு புரியுது லின்னு பண்ணது எல்லாமே. அப்ப இது உன்னோட குழந்தை இல்லையா? என்னம்மா அதுன்னு சொல்ல, இல்ல இது எல்லாம் என்ன நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ லின்னு பாட்டி ஏமாத்த ட்ரை பண்றா. அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு நிக்கிறா. அப்ப இது உன்னோட குழந்தை இல்லையான்னு சொல்ல, அது என்னோட குழந்தை தான், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, இது உன் குழந்தையே கிடையாது, இந்த குழந்தை யாருதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இது யாரோட குழந்தை தெரியுமா? என்னோட குழந்தை தான், அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குழந்தை எனக்கும் இவளுக்கும் பிறந்ததுன்னு ஹீரோயினை பார்த்து காட்ட, ஹீரோயினுக்கு அப்பதான் அவளோட குழந்தை அதுன்னே தெரியுது. ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் அங்க இருந்து வேகமா 2 குழந்தைகளும் ஓடி வர, இவங்களாம் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமா இது 3மே எனக்கு பிறந்த குழந்தை தான் பாட்டி. இதோட அம்மா யாரு தெரியுமா? இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொல்லி லின்னு கத்துறா. ஹீரோ கண்ணத்துல ஒரு அற அறிஞ்சிட்டு, ஏற்கனவே என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சது நீ தான், இப்ப என்னோட ஃபேமிலி மொத்தமா பிரிக்கலான்னு ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. என் குழந்தைய இத்தனை வருஷம் நீ வளர்த்ததுக்கு நன்றி, ஆனா பணம் கொடுத்து திருடிட்டு போய் வளர்த்த பாத்தியா, அதான் என்னால ஏத்துக்க முடியல. இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, பாட்டி ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்றேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓவரா பேசுறா. இதுக்கு மேல உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி, நீ இருக்கிறனால தான் நீ இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோனை அடிக்கலான்னு போக, அதுக்குள்ள ஹீரோயின் ஒரு அடி அடிக்க அங்க இருந்து பாடி கார்ட்ஸ் வந்து இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கு மார்ஷல் ஆர்ட்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் சொல்றான். அதுக்குள்ள லின்னு அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கெஞ்சின்னு கெஞ்சிரா ஹீரோ கிட்ட, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு, உன்னை இதுக்கப்புறம் மன்னிச்சா அவ்வளவுதான், கிளம்பி இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் இழுத்துட்டு போக, அப்புறம் குட்டி பையன் பைக்கிட்ட வந்து பேசுறா. சாரிம்மா, இத்தனை நாள் அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னு சொல்ல, என் அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்றான். ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பாட்டி என்னை மன்னிச்சிருமா, எனக்கு தெரியாம நான் அந்த லின்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என் பையன் கிட்ட தப்பு தப்பா பேசிட்டேன். 3 பேர் எனக்காக கொடுத்துருக்க, வாடா எதுக்குடா அங்க இன்னும் நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து வரான். பாத்தீங்களா பேனரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு பேனர் கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்புறம் இந்தான்னு சொல்லி ஹீரோ அப்படி மொட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி ஹீரோயினும் சொல்ல, கையில கியூட்டா ரிங்க மாத்தி விட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் இப்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. 2 பேரும் கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 குழந்தை பாட்டிகிட்ட இருக்கு. சோ அடுத்து இன்னும் பாட்டிக்கு 2 குழந்தை வேணுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோயினோட கழுத்துல இருக்க ஒரு மச்சத்தை ஹீரோ பாக்குறான். இந்த மச்சத்தை சின்ன வயசுல அவன் பார்த்திருப்பான். சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை. சோ அந்த டைம் நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். ஸோ நீ எனக்கு கிடைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ அதோட இந்த மூவியை இங்க முடிச்சிட்டாங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி